இப்போதுள்ள விடுதலை சிறுத்தைகளின் மக்கள் பிரதிநிதிகளை பார்த்தாலே விசிக அனைவருக்குமான கட்சி என்ற உண்மை புலப்படும். சாதி மதம் என எந்த அடையாளத்திற்குள்ளும் அடைக்க முடியாத தலைவர்தான் திருமாவளவன். அவருடைய கவிதை வரிகளிலே சொல்வதென்றால், மதமில்லா சாதியில்லா மண்ணின் மைந்தர்தான் எழுச்சி தமிழர் அவர்கள். ஈழத் தமிழர் நலன், சாதி எதிர்ப்பு, சனாதன மற்றும் ஹிந்துத்துவ எதிர்ப்பு என அயராத உழைப்புக்கு மத்தியில் மக்கள் பிரதிநிதியாக தன்னுடைய தொகுதியுடன் சுருக்கிக் கொள்ளாமல் மக்கள் நலனுக்காக, பொதுவான பிரச்சனைகளுக்காகவும் நாடாளுமன்றத்தில் மட்டுமல்லாமல் மக்கள் மன்றத்திலும் ஓயாது ஒலிப்பவர்தான் திருமாவளவன். ஈழத் தமிழர்கள் பிரச்சனையால் உந்தப்பட்டு அரசியலுக்கு வந்த திருமாவளவன் கடைசி வரை ஈழத்துக்காக தமிழகத்தில் குரல் எழுப்பியவர்களில் முக்கியமானவர். 2002, 2004 என 2 வருடங்கள் ஈழம் சென்று தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களை சந்தித்து வந்தார் திருமாவளவன். 2008 மாநாடு நடத்தி தனி ஈழத்தை அங்கீகரித்தார். அண்ணன் நான் இருக்கிறேன் என்ற தைரியத்தோடு போய் போராடுங்கள் என்று தலைவர் பிரபாகரன் திருமாவளவனை நோக்கி சொன்ன வார்த்தைகளே அதற்கான சாட்சியம்.